கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் காவல்துறை குடும்ப ஜெப ஐக்கியத்தின் மூலமாக உங்களோடு கூட பேசுவதிலும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலும் பாடுவதிலும் துதிப்பதிலும் ஆராதிப்பதிலும் தேவ நாமத்தின் மகிமைக்கென்று கர்த்தர் கொடுத்த இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுக்குரியது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற விதமாக இப்பொழுது 2 சிறு பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்திலே பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். அதற்கு முன்பதாக நான் ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுக்கலாம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே, எக்காலமும் மாறாதவரே, எங்கள் கண்மலையாகிய கிறிஸ்துவே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஐயா, இந்த நாளிலும் உம்முடைய நாமத்திலே நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதிக்கவும் பாடவும் துதிக்கவும் உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் தேவன் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஊழியத்தை அதிக நாட்களாய் செய்து வருகிற அருமையான இந்த கிராஸ் டிவி ஊழியத்தின் தலைவர்களுக்காகவும் குடும்பத்திற்காகவும் இதிலே பணிபுரிகிற எல்லா மக்களுக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதை ஒரு நல்ல கர்த்தருடைய வார்த்தைகளை உலகமெங்கும் பரப்புகிற அருமையான இந்த ஊழியத்திலே அவர்கள் பங்கு கொள்வதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியத்தை இன்னும் கனப்படுத்தும்படி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இது வளர்ந்து பெருக தேவ ஆவியானவர் உதவி செய்வீராக. கர்த்தருடைய கரத்தில் இன்னும் பாடல் பாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய நாமத்திற்கென்று வருங்காலங்களில் அவர்கள் வளர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இசை அமைக்கிற அருமையான சகோதரனுக்காகவும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்காகவும் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். இப்பொழுதும் அருமையான பிள்ளைகள் எவர்லின், நகோமி, அடுத்து சாம் ஆக இருவரும் சேர்ந்து ஒரு அருமையான பாடல் ஒன்றை பாடுவார்கள். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் யாவரும் மகிழ்ச்சியோடு அதை கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இதுவரை நடத்தி குறைவென்று காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவென்று காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவென்று காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவென்று காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவென்று காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவென்று காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உம் கரம் நீ
ஆசீர்வதித்து எல்லையை பெருகி நீ நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே, நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே, இதுவரை நடத்தி குறைவென்று காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவென்று காத்து मगिलवे नंदीरे नंद्री अय्या। हर सवाल का जवाब तू, हर दर्द का इलाज तू, हर उम्मीद का आशा तू, अंधेर में उजाल तू। हर सवाल का जवाब तू, हर दर्द का इलाज तू, हर उम्मीद का आशा तू, अंधेर में उजाल तू। तू ही तू, तू ही तू, यीशु तू ही तू, तू ही तू, तू ही तू, यीशु तू ही तू। हर समय हर घड़ी साथ न छोड़े वो कभी, साथ छोटी हो या बड़ी, देगा यीशु तुझे आज़ादी। हर समय हर घड़ी साथ न छोड़े वो कभी, बात छोटी हो या बड़ी, तेरा यीशु तुझे आज़ादी। तू ही तू, तू ही तू, यीशु तू ही तू, तू ही तू, तू ही तू, मेरा सब कुछ तू ही तू। कुछ नहीं चाहिए, सिर्फ यीशु काफी है। 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 तू ही तू, तू ही तू, यीशु तू ही तू, तू ही तू, तू ही तू, मेरा सब कुछ तू ही तू, तू ही तू, तू ही तू, यीशु तू ही तू, तू ही तू, तू ही तू, मेरा सब कुछ तू ही तू। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மற்றும் ஒரு பாடலை பாடி தேவ சமூகத்திற்குள்ளே நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். உலகத்திலே யார் நம்மோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நம்மோடு கூட இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருந்து நித்திய காலமாய் நம்மை வழி நடத்துகிற அன்பின் இரட்சகரை நாம் பாடலோடு பாடி ஆராதித்து மகிழ கர்த்தர் உதவி செய்வாராக. உலகத்திலே இருப்பவைகள் எல்லாம் ஒரு நாள் மறைந்து போகும், ஒளிந்து போகும். ஆனால் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய வார்த்தைகளோ ஒரு நாளும் ஒழியாது. இந்த உலகத்திலே நாம் பார்க்கிற எத்தனையோ காரியங்கள் நம்மை விட்டு கடந்து போகும். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவர். இந்த நாளிலும் கூட யார் வேண்டும் என்று கேட்டால், ஆண்டவரே நீர் எனக்கு போதும் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம்மன்பல்லவோ. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம்மன்பல்லவோ. பாழாகும் லோகம்
வேண்டாமையா. வீணான வாழ்க்கை வெறுத்தேனையா. பாழாகும் லோகம் வேண்டாமையா. வீணான வாழ்க்கை வெறுத்தேனையா. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ. எது வேண்டும் நாதா உமன்பல்லவோ. உலகத்தின் செல்வம் நிலையாகுமோ. பேர் புகழ் கல்வி அழியாததோ. உலகத்தின் செல்வம் நிலையாகுமோ. பேர் புகழ் கல்வி அழியாததோ. பின்னேன் கேட்டீர் இக்கேள்வியை. பின் ஏன் கேட்டீர் இக்கேள்வியை. பதில் என்ன சொல்வேன் நீரே போதும். யார் வேண்டும் நாதா நீரல்லவோ. எது வேண்டும் நாதா உமன்பல்லவோ. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ. எது வேண்டும் நாதா உமன்பல்லவோ. சிற்றின்ப மோகம் சீக்கிரம் போகும். பேரின்ப நாதா நீர் போதாதா. சிற்றின்ப மோகம் சீக்கிரம் போகும். பேரின்ப நாதா நீர் போதாதா. யார் வேண்டும் என்று ஏன் கேட்டீரோ. யார் வேண்டும் என்று ஏன் கேட்டீரோ. எங்கே நான் போவேன் உம்மை எல்லால். யார் வேண்டும் நாதா நீரல்லவோ. எது வேண்டும் நாதா உமன்பல்லவோ. என்னை தள்ளினால் நான் எங்கே போவேன். அடைக்கலம் ஏது உம்மை எல்லால். என்னை தள்ளினால் நான் எங்கே போவேன். அடைக்கலம் ஏது உம்மை எல்லால். கல்வாரியின்றி கதியில்லையே. கல்வாரியின்றி கதிலில்லையே. கர்த்தானின் பாதம் சரணடைந்தேன். யார் வேண்டும் நாதா நீரல்லவோ. எது வேண்டும் நாதா உம்மன்பல்லவோ. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ. எது வேண்டும் நாதா உம்மன்பல்லவோ. அல்லேலூயா. சிற்றின்ப மோகம் சீக்கிரம் போகும். பேரின்ப நாதா நீர் மட்டும் போதும் ஆண்டவரே. உலகத்தின் காரியங்கள் எல்லாம் ஒழிந்து போனாலும் உம்முடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழியாது என்பதற்கு அருமையான தேவன் எங்களை நீர் சாட்சியாய் வைத்திருக்கிறீர். உம்முடைய வார்த்தையின்படி நடந்து உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் செயல்படுத்தி உம்முடைய வருகைக்காய் காத்திருக்க எங்கள் ஒவ்வொருவரை நீர் ஆயத்தப்படுத்தும்படி உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. இப்பொழுதும் சில ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலே இது கடைசி காலம். உலகத்தார் சொல்லுவார்கள் இது கலியுக காலம் என்று. ஆனால் நாம் என்ன சொல்லுகிறோம்? கிறிஸ்துவினுடைய வருகை சீக்கிரமாயிருக்கிறது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் இன்னும் தாமதியாமல் உலக மக்கள் யாவரும் ரட்சிக்கப்படும்படியாய் சிறிது நேர காலங்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே சீக்கிரம் வர ஆயத்தமாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவரை நாம் தரிசிக்கத்தக்கதாக
உலக மக்கள் யாவரும் தேவ சமூகத்திலே ரட்சிக்கப்படும்படியாய் நாம் சில ஜெபத்தை ஏறெடுப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாட்களிலே குடிப்பழக்கத்தில் உள்ள ஜனங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். குடியை கெடுக்கும் என்று உலகத்திலே சொல்லுவார்கள். ஆனால் குடியினாலே இன்றைக்கு உலக மக்கள் ஏராளமான பேர் தங்கள் குடும்பத்தை இழந்து, பிள்ளைகளை இழந்து, தங்களை தாங்களே மாய்த்து கொள்ளுகிற ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை இந்த நாட்களில் இருக்கிறது. ஆகவே குடிப்பழக்கத்திலிருந்து ஜனங்களை ஆண்டவர் விடுதலையாக்க வேண்டும். அதற்காக நாம் ஒரு நிமிஷம் தலை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். குடிப்பழக்கத்தில் சிக்கியுள்ள ஜனங்களை கர்த்தர் தாமே ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். அவருடைய கிருபை, அவருடைய தயவு இந்த மக்கள் மேல் இறங்கும்படி நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் இந்த மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் குடியினாலே குடும்பங்களை இழந்து, மனைவி பிள்ளைகளை இழந்து, தங்களுடைய சுய கௌரவத்தை இழந்து, பொன் பொருட்களை இழந்து, தற்கொலைக்கு நேராய் கடந்து போகிற ஏராளமான ஜனங்கள் உண்டு. குடித்துவிட்டு தெருவிலே நடமாடும் பொழுது பஸ்களிலும் கார்களிலும் அடிபட்டு மரித்து போகிற ஏராளமான ஜனங்கள் உண்டு. பாதை தெரியாமல் படுகுழியிலே விழுந்து என்ன செய்வோம் என்று கதறி திரிகிற ஜனங்கள் உண்டு. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மக்கள் மீது இரக்கம் கொண்டு இவர்களை ரட்சிக்கும்படியாய் நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆமேன், ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் மனம் இறங்கும். குடி வெறியிலே உள்ள மக்களை நீர் ஆண்டவரே கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு நீர் ஒரு விடுதலையை கொடுக்கும்படி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே ஆண்டவர் தாமே அந்த ஜனங்களை ரட்சிக்கும்படியாய் எல்லாரும் ஒருமனப்பட்டு தேவ கரத்தில் அவர்களை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிற வாலிபர்கள், கல்லூரி பிள்ளைகள், கல்லூரி மாணவர்கள், ஆண்டவர் இந்த நாட்களிலே அவர்களை ரட்சிக்கும்படி நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். போதை பொருட்களுக்கு அடிமையாகி ஏராளமான பேர் தங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். வாலிபன் தன் வழி எதனால் பரிசுத்தப்படுத்துவான்? கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பதில் தானே என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வேதத்தை மறந்து தங்களுடைய வாழ்க்கையிலே போதை பொருட்களுக்கு அடிமையாகி மரித்து போகிற வாலிபர்கள், தங்களுடைய வாழ்க்கையை இழந்து வாலிப நாட்களிலே ஆண்டவருக்கென்று பிரகாசிக்க வேண்டியவர்கள் ஒன்றுக்கும் உதவாமல் போகிற காரியத்தை நினைத்து நாம் தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுடைய வாலிப சகோதர சகோதரிகளை நீர் ரட்சிக்கும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். போதை பொருளிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து நீர் விடுதலையாக்கும்படி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன். ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, பில்லி சூனிய கட்டுகளில் சிக்கி தவிக்கின்ற குடும்பங்களில் கர்த்தருடைய வல்லமை இறங்கி கட்டவிழ்க்கும்படியாய் ஜெபிப்போம். ஆமேன், ஹல்லேலூயா. பில்லி சூனிய கட்டுகள் ஆண்டவரே மந்திரவாதிகளிடத்தில் சென்று தங்களுடைய பணத்தை எல்லாம் செலவழித்து ஒரு விடுதலை இல்லாமல் ஏராளமான குடும்பங்கள் இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்து தவிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஜனங்களை நீர் விடுதலையாக்கி தேவ சமூகத்திலே ஆண்டவரே அவர்கள் உமக்கென்று வாழும்படியாய் அவர்களை ரட்சிக்கும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. கேன்சர், எய்ட்ஸ், டிபி, மலேரியா, மஞ்சள் காமாலை, யானைக்கால், குஷ்டரோகம், சர்ம நோய், இருதய நோய், சிறுநீரக கோளாறு ஆகியவற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் சுகம் பெறுவதற்காக நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஜெபத்தில் வேண்டிக் கொள்ளுவோம். உலகமெங்கும் இருக்கிற வாலிபர்கள் மற்றும் சிறுவர் சிறுமிகள் உலக மாயையிலிருந்து விடுபட்டு இயேசுவை உறுதியாய் பற்றி கொள்ள நாம் ஒவ்வொருவரும் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த நாட்களிலே விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள், ஏழைகளை கர்த்தர் தாமே பராமரித்து ஆதரித்து நடத்தும்படி நாம் ஜெபிப்போம்.
ஆமென். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்திலே இப்படிப்பட்ட ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊனமுற்றவர்கள், கண் பார்வை இழந்தவர்கள் அனைவரும் நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்கிற தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நடக்க ஜெபிப்போம். கிறிஸ்தவ ஆஸ்பத்திரிகள், பள்ளிகள், கல்லூரிகள், நிர்வாகிகள் மற்றும் டாக்டர்கள், ஆசிரியர்கள் பணத்திற்காகவும் தற்புகழ்ச்சிக்காகவும் பணிபுரியாமல் சுத்த மனசாட்சியோடு சுவிசேஷத்திற்கு ஏதுவாக கிறிஸ்துவின் அன்பை கூட்டி வழங்க ஜெபிப்போம். தேச தலைவர்கள், அமைச்சர்கள், அதிகாரிகள் யாவரும் ரட்சிக்கப்படவும் தாவீதைப் போல கர்த்தருக்கு பயந்து நீதியுள்ள ஆட்சியை புரியவும் நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய இந்திய தேசத்திலே ஆண்டவருடைய அன்பை ருசித்த நல்ல அரசியல் தலைவர்கள் எழும்ப ஜெபிப்போம். கிறிஸ்தவ வியாபாரிகள், தொழில் அதிபர்கள் கர்த்தருக்கு பயந்து பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது என்பதை அறிந்து நியாயமாய் செயல்பட நாம் ஜெபிப்போம். இந்திய தேசத்தின் எல்லா கிராமங்களிலும் சுவிசேஷம் கடந்து செல்லவும் நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையினாலும் கர்த்தருடைய மேலான அன்பினாலும் இன்றைக்கு காவல்துறையிலே ஒரு எழுப்புதலை தேவன் தந்து கொண்டிருக்கிறார். எழுப்புதல் உண்டாகி ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படவும் வாலிப சகோதர சகோதரிகள், காவல்துறையில் பணிபுரிகிற ஒவ்வொருவரும் தேவ அன்பிற்குள் நிலைத்திருக்கும்படியாய், தேவனை தரிசிக்கும்படியாய், உண்மையான தேவனை அறிந்து கொள்ளும்படியாய், உண்மையான தேவனுக்கு உத்தமம் உண்மையாய் ஊழியம் செய்ய கர்த்தர் அவர்களை பயன்படுத்தும்படியாய் இந்த நாட்களில் அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். டிவி ஊழியங்களுக்காக நாம் ஜெபிப்போம். அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். இந்த ஊழியம் உலகமெங்கும் செல்லும் பொழுது ஏராளமான ஜனங்கள் ரட்சிப்புக்கு ஏதுவாக கர்த்தர் இந்த ஊழியத்தை மென்மேலும் கனப்படுத்தும்படி நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இதிலே பணிபுரிகிற மக்கள் உண்மையும் உத்தமமாய் தேவனுக்கு பிரியமுள்ள ஜனங்களாய் இந்த ஊழியத்தை செய்ய தேவன் கிருபை தரும்படி நாம் ஜெபிப்போம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே நாம் ஜெபித்து கர்த்தருக்குள்ளே அவர்களை நாம் நடத்தி தேவன் அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்யும்படி தேவ ஆவியானவர் தாமே அவர்களுக்கு உதவி செய்ய நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். ஆகவே இந்த நாட்களிலே நாம் ஜெபித்திருக்க ஜெபங்களுக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பதோடு மாத்திரமல்ல, 100 மடங்கு 1000 மடங்கு நம்மை பெருக பண்ணவும், அவருடைய சிந்தை அவருடைய செயல்பாட்டிற்குள்ளே நாம் வளரவும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த தேவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிருபை தருவாராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் நம்முடைய தனிப்பட்ட ஜெபங்களிலும், நம்முடைய ஆராதனைகளிலும், நம்முடைய குடும்ப ஜெபங்களிலும் ஏராளமான காரியங்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட இந்த நாளிலே உங்களோடு கூட சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் கொடுத்த நல்ல தருணத்திற்காய் நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவர் தாமே உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆண்டவருடைய சமூகத்திற்கு வரும் பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம். தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அவர் தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி வருகிற நல்ல தயவை எண்ணி அவருக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாட்களிலே உங்களோடு கூட சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாய் விரும்புகிறேன். இந்த நாளிலே ஒரு தலைப்பை நான் உங்களோடு கூட அறிமுகப்படுத்தி அதிலே ஆண்டவருடைய கிருபை நம்மை எப்படி நடத்த வேண்டும் என்பதை குறித்து நாம் சிந்தித்து சற்று நேரம் தியானித்து கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. பிரசங்கியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது: செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டுப்போக பண்ணும், ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும் என்று பிரசங்கியிலே நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டுப்போக பண்ணும். இதில்
இந்த வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது 4 பகுதிகளை நாம் பார்க்க முடியும். ஒன்று, ஒரு தைலக்காரன். இரண்டாவது, அவன் தயாரித்த விலையேற பெற்ற பரிமள தைலம். மூன்றாவதாக செத்த ஈக்கள். நான்காவது துர்நாற்றம். அருமையானவர்களே, இந்த 4 காரியங்களையும் இந்த வசனத்திலே உள்ளடக்கி பிரசங்கி சொல்லுகிறார். தைலக்காரன் என்பவனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை குறிக்கிறது. தைலக்காரன் என்று சொல்லும் பொழுது அவன் ஞானம் நிறைந்தவன், நல்ல கனம் பெற்றவன், மதிப்பிற்குரியவன், நல்ல பெயர் பெற்றவனை குறித்து நாம் பார்க்கிறோம். பரிமள தைலம் என்பது அவனுடைய படிப்பு, உழைப்பு, பேர், புகழ், நற்கீர்த்தியை குறிக்கிறது. செத்த ஈக்கள் என்பது அவன் வாழ்க்கையில் குறுக்கிட்ட சில நபர்கள், சில சம்பவங்களினால் வந்த சொற்ப மதியினத்தை குறிக்கிறது. துர்நாற்றம் என்று நாம் பார்க்கும் பொழுது அவனுக்கு வந்த கேடுபாடுகள், அவமானம், நிந்தை, அழிவை குறிக்கிறது. ஆகவே அருமையானவர்களை, இந்த 4 விதமான காரியங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது பொதுவாக பரிமள தைலம் தயாரிப்பது மிகவும் கடினமானதாகும். கிட்டத்தட்ட எத்தனையோ ஆயிரக்கணக்கான பூக்களை, மலர்களை கசக்கி பிழிந்து வாசனை தைலம் எடுக்கிறார்கள். பின்பு அதிலே லவங்கப்பட்டை, சாம்பிராணி, வசம்பு, வெள்ளைப்போளம், குங்கிலித்தோடு, ஒலிவ எண்ணெயும் கலந்து செய்கிறார்கள். இது மிகவும் விலையேற பெற்றது. இந்த விலையேற பெற்ற இந்த பரிமள தைலம் மக்களுக்கு பிரயோஜனமாயிருக்கிறது. சுகந்த வாசனையை கொடுக்கிறது. அவர்கள் நடந்து செல்லும் பொழுது அவர்கள் அதை தங்களுடைய சரீரத்தில் அல்லது ஆடையில் அதை லேசாக அணிந்து கொண்டால் அது நல்ல வாசனை, அவர்கள் இருக்கும் இடத்திலே ஒரு நல்ல வாசனை கொடுக்கிறது. அருமையானவர்களே, வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது 7 வகையான தைலங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒன்று, நல்ல தைலம். சங்கீதம் 133 அதிகாரம் 133:2 வாசிக்கிறோம், நல்ல தைலம். லேவியரகமும் 8:12 வாசிக்கிறோம், அபிஷேக தைலம். ஏசாயா 39:2 வாசிக்கிறோம், ராஜாக்கள் பூசிக்கொள்ளுகிற பரிமள தைலம். 4வதாக கீலேயாத்தின் பிசின் தைலம். எரேமியா 8:22 வாசிக்கிறோம். எஸ்தர் 2:12 வெள்ளப்போள தைலம் என்று வாசிக்கிறோம். 6வது உத்தம தைலமாகிய வெள்ளைக்கல் பரணி. மார்க் 14:3 வாசிக்கிறோம். 7வதாக களங்கமில்லாத தைலம். யோவான் 12:3 வாசிக்கிறோம். ஆகவே நமது அருமையான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அருமையானவர்களே, ஆகவே அவர் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருப்பதினால் அவருடைய பிள்ளைகள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவரை விசுவாசிக்கிறவர்கள், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், அவருடைய ஆவியை பெற்றவர்கள், அவருக்குள்ளே வாழ்கிறவர்கள், அவரை மேன்மைப்படுத்துகிறவர்கள், அவருடைய சித்தம் செய்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? அவருக்காக நறுமணம் கமழ வேண்டியவர்களாய் இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நீதிமானை அல்லது பரிசுத்தவானை ஒரு நல்ல பரிமள தைலமாக உருவாக்குகிறார். தமது விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் கழுவி அபிஷேக தைலத்தை வார்த்து பரிசுத்த ஆவியின் வல்லமையை தந்து வேத வசனங்களினால் சுத்திகரித்து ஜப ஆவியினாலும் விண்ணப்பத்தின் ஆவியினாலும் நிரப்பி தம்முடைய மகிமையான ஊழியத்திலே நறுமணம் கமழத்தக்கதாக அற்புதமாய் உருவாக்குகிறார் என்று பார்க்கிறோம். அருமையான என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நறுமணத்தை பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான் என்று பார்க்கிறோம். இந்த நறுமணம் யாரால் கெட்டுப்போகும்? கர்த்தருக்கு விரோதமாக, கர்த்தருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல்,
தன்னுடைய இஷ்டப்படி தன்னுடைய சுய சித்தத்தின்படி நடக்கிற எந்த மனிதனும் இந்த பரிமள தைலத்திற்கு ஒரு செத்த ஈயாக மாறுகிறான், அதை கெடுத்து போடுகிறான் என்று, பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான் என்று பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். சிலருடைய வாழ்க்கையிலே ஏசபேல் போல சில விபச்சார எண்ணங்கள், வேசித்தன சிந்தனைகள் வந்து விழுகின்றன. தாவீதின் நறுமணமுள்ள வாழ்க்கையில் பத்சேபாள் வந்து விழுந்தாள். சாலமோனுடைய வாழ்க்கையிலே அநேக அந்நிய பெண்கள் வந்து விழுந்தார்கள். சிம்சோனுடைய வாழ்க்கையிலே பல வேசிகளும் தெலீலாளும் வந்து விழுந்தார்கள் என்று பார்க்கிறோம். முதலாவது, பரிமள தைலத்தை சுற்றி ஈ பறக்க ஆரம்பிக்கும். எப்படி பாவம் ஒரு மனிதனுக்குள்ளே வருகிறது, அந்த பரிமள தைலம் நாற்றம் எடுக்கிற அளவிற்கு காரியங்கள் எப்படி நடைபெறுகிறது என்று பார்த்தால், ஆரம்பத்திலே அந்த பரிமள தைலத்தின் சுற்றி ஈ பறக்க ஆரம்பிக்கும். அதை குறித்து அக்கறை இல்லாமல் போனால் அந்த பாட்டிலில் வந்து உட்காரும். பாருங்க, ஈ பறக்குதை என்று நாம் அதை கவனிக்காமல் நிர்விசாரமாய் விட்டுவிட்டால் அந்த பாட்டிலில் அது உட்கார்ந்து கடைசியிலே அதிலே விழுந்து விடும். விழுந்த ஈ செத்து பரிமள தைலத்தின் நறுமண வாசனையை தடுத்து நிறுத்தும். இன்னும் சில நாட்களில் அருவருப்பான துர்வாசனையை வீசச் செய்யும். எந்த நோக்கத்திற்காக பரிமளம் தயாரிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை இதனால் நிறைவேற்ற முடியாமல் போய்விடும். மட்டுமல்ல, செத்த ஈக்களினால் கர்த்தருடைய நாமமும் அவமதிக்கப்படும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் நறுமணம் கமழத்தக்கதாக கர்த்தருனை நடத்தி கொண்டிருப்பாரேயானால், கர்த்தருக்குள் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருப்பாயானால், உன்னை சுற்றிலும் பாவம் என்கிற ஒரு ஈ பறந்து கொண்டே இருக்கும். கவனியாமல் விட்டுவிட்டால் அந்த ஈ மறுபடி நமக்கு உள்ளே பிரவேசிக்கும். கண்களின் இச்சையினாலும் மாமிசத்தின் இச்சையினாலும் இவைகள் உள்ளே நுழைந்து நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்த நறுமணத்தை, நம்முடைய வாழ்க்கையினுடைய மனம் வீசுதலை, பிறருக்கு உபயோகப்படுதலை தடுத்து நிறுத்தி நாற்றம் எடுக்கிற ஒரு நிலைமைக்கு நம்மை கொண்டு போய்விடும் என்று பார்க்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, இந்த ஈக்கள் ஆரம்பத்தில் வரும்பொழுதே நாம் அதை தடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் சிறிது சிறிதாய் நுழைய ஆரம்பிக்கும். பாவத்தை குறித்து பார்க்கும் பொழுது அது பாவம் பார்ப்பதற்கு அழகாய் தோன்றும். பின்னாலே அது மனிதனை அப்படியே கவர்ந்து இழுத்து பாதாள குழியிலே விழத்தள்ளும். பரலோகத்திற்கு வழி விடாமல் தடுத்து உன்னை பாதாளத்திலே கொண்டு போய் விடும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இந்த பாவ சூழ்நிலைகள் ஒரு மனிதனை தொடாதபடி நாம் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆரம்ப நாட்களிலேயே பாவத்தை நாம் அந்த ஈ பறக்கிற வேளையிலே, நம்முடைய சிந்தனைகள் மாறுகிற வேளையிலே, கர்த்தரை விட்டு தூரமாய் போகிற நிலைமையிலே நாம் சுதாரித்து கொண்டு தேவன் நமக்கு கொடுத்த கிருபைகளை கொண்டு நாம் பாவத்தை விட்டு விலகி நாம் அந்த ஈ உட்காரதற்கு அனுமதியாமல் போனால் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் பரிமள தைலத்தை போல மனம் வீச கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். பாருங்க, நாம் சாத்தானுடைய தந்திரங்களை அறியாதவர்கள் அல்ல. கொஞ்சம் இடம் கொடுத்தால் முழு இடத்தையும் பிடித்து ஆக்கிரமிப்பு செய்வான். முன்பு போல உங்களுடைய மனசாட்சியை குத்தி கொண்டே இருப்பான். நிம்மதியை கெடுப்பான். முடிவில் தற்கொலை செய்ய ஏவுவான். நீங்களே பரிமள தைலத்தை திறந்து வைத்து ஈ வந்து விழுவதற்கு வழியை ஆயத்தம் பண்ண கூடாதிருங்கள். பார்த்தீங்களா, என்ன பயங்கரமான ஒரு சூழ்நிலை. சாத்தானுடைய தந்திரம் என்ன சொல்கிறது? கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், முழு இடத்தையும் பிடித்து கொள்ளுவான். சின்ன பாவம்தானே, சின்ன காரியம்தானே, யாருக்கு தெரியும், யார் இதை அறிந்து கொள்ள முடியும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். நாம் அப்படி நினைத்தால் அது தவறு. ஏனென்றால்
தேவ ஆவியானவர் நம்மை சுற்றிலும் சூழ்ந்திருக்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. நீ எந்த இடத்திலே யாருக்கும் தெரியாது என்று சொல்லி எந்த காரியத்தை செய்கிறாயோ அதை தேவன் அறிவார். ஒருவேளை மனிதன் அறியாமல் இருக்கலாம், பிள்ளைகள் அறியாமல் இருக்கலாம், உறவினர்கள் அறியாமல் இருக்கலாம், உற்ற உறவுகள் அதை அறியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அறிவார். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நாட்களிலே அருமையான பிள்ளைகளே, நீங்கள் சாத்தானுடைய தந்திரத்தை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். கொஞ்சமும் இடங்கொடாமல் பாவத்திற்கு விலகி ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போம் என்றால் தேவ கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையிலே ஒரு ஈ பறந்து வந்தது. அது அசுத்த வார்த்தைகளை பேசுகிற பழக்கம். ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்திற்கு வந்து கதறி, ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்தமான ஜனங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவன் என்று கூறினார். அதனால் ஆண்டவர் கிருபையாய் பலிபீடத்தின் அக்கினியின் குரட்டினால் அவரை சுத்திகரித்து தூய்மைப்படுத்தி உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, உங்களை ஆசை காட்டி நயவசனிப்பு வார்த்தைகளை பேசி தந்திரமான வலை விரிக்கிற மனிதர்களோடு உறவு கொண்டிருக்கிறீர்களா? இந்த நேரம் உங்களை சீர்படுத்தி சரி செய்து கொள்வதற்கு ஏற்ற நேரம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு துணை நிற்பார். பொதுவாக ஈக்கள் குஷ்டரோகியின் புண்ணிலே வந்து அமரும். அழுகிய அருவருப்புகள் இருக்கிற இடத்தை சுற்றி வரும். ஆனால் ஒருபோதும் அது தீ பற்றி எரிகிற இடத்திற்கு அந்த ஈ செல்லாது. காரணம் என்ன? அக்கினி அதை அவிழ்த்து போடும். அருமையானவர்களே, ஆவியானவர் அக்கினியாய் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் அக்கினியாய் இருக்கிறார். அந்த அக்கினி சுற்றி இருக்கிற பாவங்களை, நம்மை சூழ்ந்து நெருக்கிற பாவங்களை, நம்மை மேற்கொள்ள இருக்கிற பாவங்களை சுட்டெரிக்கும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளையினிடத்தில் அந்த ஈ வராது. ஏனென்றால் அக்கினி சுட்டெரிக்கும். அருமையானவர்களே, அன்றும் இன்றும் அநேக பரிசுத்தவான்கள் தங்களுடைய அஜாக்கிரதையினாலும் அசட்டையினாலும் தங்களுடைய நற்பெயரை இழந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம். ஒரு சிலரை நாம் பார்ப்போமேயானால் வேதத்திலே சில உதாரணங்களை, சில மனிதர்களை நாம் குறித்து பார்க்க முடியும். பாருங்கள், முதலாவது இந்த ஈக்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஈக்கள் எப்படிப்பட்டது? 5 வகையான ஈக்களை பார்க்கிறோம். ஒன்று பெருந்தீனி என்ற ஈ, அடுத்து இச்சைகள் என்ற ஈ, விபச்சாரம் என்ற ஈ, பெருமை என்ற ஈ, பொறாமை என்ற ஈ. ஆக இந்த 5 விதமான ஈக்கள் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கும் பொழுது பரிமள தைலம் நாற்றம் எடுக்க ஆரம்பிக்கும். ஆகவே இந்த நாட்களிலே நாம் இந்த பரிமள தைலம் மற்றவர்களுக்கு மனம் வீச வேண்டுமானால், இது விலையேற பெற்றதாய் கருதப்பட வேண்டுமானால், விலையேற பெற்ற இரத்தத்தினால் சிந்தப்பட்ட ஆவியானவர் நமக்கு அருளின கிருபையினாலே நாம் பரிமள தைலமாக நீதிமான்களை தேவன் மாற்றுகிறார். அந்த நீதிமான்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பரிமள தைலத்திலே செத்த ஈக்கள் விழாதபடி பாதுகாக்க வேண்டியது அவசியம். இந்த பெருந்தீனி என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் சாப்பிட்டு தங்களுடைய காலத்தை கழிக்கிற ஒரு அனுபவம். இதில் நாம் உதாரணத்துக்கு பார்க்க வேண்டுமேயானால் ஏசாவை குறித்து நாம் பார்க்க முடியும். ஏசா முற்பிதாக்களின் வரிசையிலே வர வேண்டியவர். ஆபிரகாமின் பேரன், ஈசாக்கின் மகன். பிறப்பிலே சிரேஷ்ட புத்திரபாகம் அவருக்கு இருந்தது. 20 வருடம் குழந்தை இல்லாமல் இருந்தபோது ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் பிறந்த அவனை கர்த்தர் என்ன விதமாய் நடத்தினார், அவன் எப்படி மாறினான் என்று நாம் பார்க்கும் பொழுது அந்த ஏசா பரிசுத்த வாழ்க்கையையும் ஜெப வாழ்க்கையும் அசட்டை பண்ணி போஜன பிரியனாக, வேசி கள்ளனாக, சுகபோகமான வாழ்க்கையை விரும்பி
கடைசியில் அவன் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான் என்று எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இந்த பெருந்தீனி ஒரு மனிதனை தேவ சமூகத்திலிருந்து பிரித்து விடுகிறது. பெருந்தீனிக்காரனுடைய முடிவு எப்படி இருக்கும்? துன்மார்க்கனுடைய முடிவு எப்படி இருக்கும்? ஒரு நீதிமானுடைய முடிவு எப்படி இருக்கும்? நீதிமானை குறித்து சொல்லும் பொழுது, உனக்கு தேவன் பரலோக ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். நீதிமானுக்கு தேவன் பரிசுத்த ராஜ்யத்தை கொடுக்கிறார். துன்மார்க்கன் அவன் தன்னுடைய துன்மார்க்கத்தில் அழிந்து போகிறான். போஜன பிரியனாக வேசி கள்ளனாக வாழ்கிறவன் தன் வாழ்க்கையிலே விழுந்து போய் அவன் ஒன்றுக்கும் இல்லாமல் தள்ளப்படுகிறான் என்று பார்க்கிறோம். ஆகவே பெருந்தீனிக்காரனுடைய முடிவு அழிவு. அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை அவர்களுக்கு லட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவர்களை சிந்திக்கிறார்கள் என்று பிலிப்பியர் 3:19 வாசிக்கிறோம். தின்று கெட்ட அநேக குடும்பங்கள் உண்டு. கடன் வாங்கி தின்று தங்களுடைய பற்களினாலே தங்களுடைய கல்லறையை கட்டி கல்லறையை தோண்டி கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், கடன் வாங்கி சாப்பிட்றோம். சிலர் பாருங்கள், ஹோட்டலுக்கு போனால் என்னென்ன இருக்குது அவ்வளவும் சாப்பிட்றது. ஒன்று சரீரப்பிரகாரமும் பெருந்தீனி ஒரு பயங்கரமான சாவுக்கு நேராய் நம்மை நடத்தும். நேற்று வரைக்கு நல்லா இருந்த மனுஷன் திடீர்னு ராத்திரியில் மறைந்து போனார். காரணம் என்ன? உடல் முழுவதும் கொழுப்பு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சில பேர் ஹோட்டலுக்கு போனோடனே விசேஷித்த காரியங்களை கேட்போம். கிட்னி இருக்கா, ஈரல் இருக்கா, குடல் கறி இருக்கா, தொடைக்கறி இருக்கா என்று ஸ்பெஷலாக சாப்பிட்டு ஸ்பெஷலாக வியாதி ஸ்பெஷலாக சாகுறாங்க. அவங்களுடைய மரணம் என்ன நேரம் என்று சொல்ல முடியாது. பெருந்தீனிக்காரனுக்கு அவனுடைய வயிறு ஒரு பெரிய இழப்புக்கு, உயிரிழப்புக்கு காரணமாக இருக்கிறது. ஆகவே சாப்பாட்டை குறித்து நாம் சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகிறது, போஜன பிரியனாக இருந்தால் தொண்டையிலே கத்தியை வை. இதை யார் சொல்லுவா? கடைசியில் நல்லா சாப்பிட்டு வயிறெல்லாம் பெருத்து வாழ்க்கையில் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது ஆஸ்பத்திரிக்கு போவாங்க. ஆஸ்பத்திரியில் பார்த்தா டாக்டரை சொல்லுவாங்க, ஐயா மூச்சு விட முடியலை. அவரை செக் பண்ண ஒரு 18-20 வியாதி உள்ளே இருக்கும். 20 வியாதிக்கோடு எப்படி வாழ்கிறார்கள் என்று கேட்டால் இரவோடு இரவாக மரித்து போகிற ஆட்களை நாம் பார்க்கிறோம். ஆகவே பெருந்தீனிக்காரனுடைய முடிவு என்ன? ஒரு அழிவு. அவன் சீக்கிரமாய் உலகத்தை விட்டு கடந்து போகிறான் என்று பார்க்கிறோம். அநேகருடைய தத்துவம் என்ன என்றால், புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு மரிப்போம். நோவா காலத்து மக்கள் அப்படித்தான் வாழ்ந்தாங்க. பெண் கொடுத்தார்கள், பெண் எடுத்தார்கள். ஆனால் அங்கே நீதிமான் என்று சொல்லப்படுகிற நிலைமையிலே நோவாவின் குடும்பம் மாத்திரம் இருந்தது. நோவாவின் குடும்பம் மாத்திரம்தான். எல்லாரும் ஆண்டவர் அவருடைய அக்கிரம செயல்களை, உலக மக்களின் அக்கிரம செயல்களை அறிந்து நோவாவிடம் சொல்லி ஒரு பேழையை உண்டு பண்ணி அதிலே ஜோடியாக எல்லா உயிரினங்களையும் உள்ளே வை என்று சொன்ன பொழுது அவர் தேவன் சொன்னபடியே பேழையை செய்து அந்த பேழைக்குள்ளே அனுப்பினார். கடைசியாக 120 வருஷம் அவர் ஊழியம் செய்தும் அந்த ஜலப்பிரளயத்தை குறித்த கொஞ்சமும் பயமில்லாமல் நிருசாரமாக இருந்த ஜனங்கள் கைவிடப்பட்டார்கள். தேவன் அந்த பேழையினுடைய கதவுகளை பூட்டி சாவியை தம்முடைய கரத்திலே வைத்து கொண்டார். பாருங்கள், 40 நாட்கள் இடைவிடாத மழை. அங்கே பாவ செயல்களின் நிமித்தம் ஜனங்கள் அழிக்கப்பட்டார்கள். ஆனால் நீதிமானாய் இருந்த நோவாவின் குடும்பம் அங்கே காக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் நீதிமான் பிழைப்பான். நம்முடைய ஜீவ அப்பம் கிறிஸ்துவே என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அது மாத்திரமல்ல, அருமையானவர்களே, பிரசித்தி பெற்ற ரோமராஜ்யம் விழுவதற்கு காரணம் என்ன? 4 காரணங்கள் உண்டு. முதலாவது பெருந்தீனி. நல்லா சாப்பிட்டு உடலை வளர்க்கிறது. அடுத்து மதுபானம், வெறி மதுபானம். 3வது
காமம், உடல் இச்சைகளின் காரியங்களினால் தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டவர்கள். 4வது சுகபோகம். இவை யாவும் செத்த ஈக்கள். இதனால் ரோம சாம்ராஜ்யமே அழிந்தது என்று நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒருவேளை நாம் இருப்போமேயானால், பெருந்தீனி, மதுபான வெறி, காமவெறி, சுகபோகம் இவைகளில் நாம் திளைத்திருப்போமேயானால், இது இரட்சண்ய காலம், இது அனுக்கிரக காலம். ரிப்பெண்ட், மனம் திரும்பாவிட்டால் அந்த பெருந்தீனிக்காரனுடைய அழிவு உனக்கு ஏற்படும் என்று வேதம் அழகாய் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து இந்த நாளிலே நீ மனம் திரும்பாவிட்டால் இனி ஒரு காலம் உனக்கு கொடுக்கப்பட மாட்டாது. இனி ஒரு நாட்கள் உனக்கு கிருபையாய் ஆண்டவர் கொடுக்க முடியாது. ஏனென்றால் தேவன் தாமே தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மை அவர் ரட்சித்து பாதுகாத்து தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்மை முடிசூட்டினார். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ இந்த நாட்களிலே தேவ வார்த்தையை கேட்டு மனம் திரும்புவாயானால் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். பெருந்தீனி இன்றோடு விடுபடட்டும். அளவோடு சாப்பிட்டு வளமோடு வாழுங்கள் என்று உலகம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, பெருந்தீனிக்காரன் அழிவை சீக்கிரமாய் மேற்கொள்ளுகிறான் என்று பார்க்கிறோம். 2வதாக இச்சை, சரீரத்தின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, இவையெல்லாம் ஒரு மனிதனை கெடுக்கிறது. இதற்கு தாவீதை நாம் பார்க்கிறோம். தாவீது ஆண்டவருடைய பார்வையிலே உண்மை உத்தமனாய் இருந்த ஒரு மனிதன். தங்களுடைய சகோதரர்களால் அவன் கோபப்படுத்தப்பட்டாலும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நேரிட்ட ஒரு ஆபத்திலே அவன் கோலியாத்தை முறியடித்ததை தேவன் கிருபையாய் அவனுக்கு கொடுத்தார். ஆடுகள் மேய்க்கும் பொழுது வந்த சிங்கங்களையும் கரடிகளையும் ஒரு நாயின் வாயை கிழிப்பதைப் போல கிழித்து மந்தைகளை காப்பாற்றினார். தேவனுடைய பார்வையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு என் இருதயத்திற்கு பிரியமானவன் என்று சொல்லப்பட்ட ஒரு தாவீது ஆரம்ப வாழ்க்கை அருமையான பரிமள தைலமாய் இருந்தது. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று அருமையாய் பாடினார். இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் இசைத்த சங்கீதக்காரன் என்று பெயர் பெற்றார். கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவராய் விளங்கினார். அவர் மேல் வல்லமையான அபிஷேகம் இருந்தது. இப்போ பாருங்க, புகழ்ச்சியின் உச்சியிலே அவர் இருக்கும் பொழுதுதான் அவருக்கு ஒரு சோதனை, ஒரு அவர் மேல் வருகிறது. அது என்ன? பத்சேபாள் என்கிற ஒரு அருமையான சகோதரியிடத்திலே விழுந்து தன்னுடைய வாழ்க்கையினுடைய காரியங்களை இழந்து போனார். பத்சேபாள் உறவு வந்தன, விபச்சாரம் வந்தது, தொடர்ந்து துணிகரமான பாவங்களை ஆண்டு கொண்டன. இதனால் நியாயப்பிரமாணத்திலே 5 பிரமாணங்களை அடுத்தடுத்து அவர் மீறிவிட்டார். பாருங்கள், இதனால் அவருக்கு வந்த சீரழிவுகளை நாம் பார்க்கிறோம். அதனால தான் 51ஆம் சங்கீதத்தில் எழுதும் பொழுது, என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள், நான் துர்க்குணத்தில் உருவானேன், நான் இழந்த அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே மன்றாடுகிறான். ஒரு ரிப்பெண்ட், ஒரு மனமாற்றம். தான் செய்த பாவத்திலே விழுந்து கிடக்க கர்த்தர் விடவில்லை, அவனும் விரும்பவில்லை. தாவீது விரும்பாத காரணத்தினாலே தாவீதை தேவன் உயர்த்தினார், பாவத்திலிருந்து விடுதலையாக்கினார், சாபத்திலிருந்து விடுதலையாக்கினார், ராஜபாரியத்தை கொடுத்து அவரை ஆசீர்வதித்தார். ஆகவே அருமையானவர்களே, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று கலாத்தியர் 5:25 நாம் வாசிக்கிறோம். 24ஆம் வசனம் இப்படியாய் பேசுகிறது, மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்திற்கு உரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள் என்று ரோமர் 8:5 வாசிக்கிறோம். ஆக பத்சேபாள் என்கிற ஒரு பெண்ணிடத்திலே
தன்னுடைய இச்சையை அவன் தீர்த்து கொண்டபடியினாலே தாவீதினுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. தேவனுக்கு பிரியமானவன் என்ற உச்சகட்ட நிலையிலே, உயர்ந்த சூழ்நிலையில் இருந்த ஒரு மனிதன் பாவத்திலே விழுந்து தன்னுடைய வாழ்க்கையை இழந்து திரும்ப ஆண்டவர் கிருபையாய் ரட்சித்ததை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக விபச்சாரம் என்ற அந்த ஒரு மனிதனை அதிகமாய் வஞ்சிக்கிறது. சிம்சோன் உடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது, சிம்சோன் எப்படிப்பட்டவன் என்று நாம் பார்க்கும் பொழுது, சிம்சோன் என்ற வார்த்தைக்கு சூரியனை போனவன் என்று அர்த்தம். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த சிம்சோன் தங்களுடைய வாழ்க்கையை பாதுகாப்பார், தங்களை எப்படியும் மீட்டு விடுவார், அடிமைத்தனத்தில் மீட்டு விடுவார் என்று இருந்த நேரத்தில் இந்த சிம்சோன் பாவத்திலே விழுந்தான். எல்லா நாற்றத்தை பார்க்கலும் பயங்கரமான துர்நாற்றம் வீசுவது விபச்சாரமாகும். பேசித்தனத்தை பார்க்கலும் கர்த்தருக்கு அருவருப்பானது ஒன்றுமில்லை. ஸ்திரியோடு விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிகட்டவன், அவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான். பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருக்கிற கனமுள்ள பாத்திரமான தன் சரீரத்தையே அவன் கெடுத்து போடுகிறான். உங்கள் சரீரம் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்களாக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறதே என்று 1 கொரிந்தியர் 6:15-16 வசனங்களில் வாசிக்கிறோம். ஆகவே சிம்சோனுடைய வாழ்க்கையிலே பரிமள தைலம் கெட்டுப்போனது. சிம்சோன் கர்த்தருடைய எதிர்பார்ப்பின்படி வாழாமல் தன் வாழ்க்கையை வீணாக்கி விட்டார். முடிவு, கண்கள் பிடுங்கப்பட்டன, கைகளிலே வெண்கல விலங்குகள் பொருத்தப்பட்டன, மாவரைக்கும் புதிய வேலை கொடுக்கப்பட்டது, பகைவர் முன்பாக பரியாச பொருளானார். ஆகவே அருமையானவர்களே, உங்களுடைய இருதயத்திலே உங்களுடைய சிந்தையில் அசுத்த எண்ணங்கள் வரும் பொழுது கர்த்தரை எப்போதும் பரிசுத்தர் 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 என்று நீங்கள் போற்றி துதியுங்கள். எவ்வளவு நேரம் அந்நிய பாஷையில் பேச முடியுமோ அவ்வளவு நேரம் பேசி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்கள். அசுத்தத்திற்கு தப்புவிக்கப்படுவீர்கள் என்று பார்க்கிறோம். 4வதாக பெருமை. பெருமை ஒரு மனிதனுக்குள்ளே வருமானால் அது அவன் அந்த செத்த ஈ அவனை நார பண்ணும். எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய சுய கர்வத்தோடு அவன் தேவனுக்கு பயந்து வாழ்வானையானால் அவனுடைய வாழ்க்கை பிறருக்கு நறுமணமாயிருக்கும். ஆனால் இந்த பெருமை, நான் என்கிற அகந்தை ஒரு மனிதனுக்குள்ளே வரும்பொழுது அவன் தன்னைத்தானே அழிவுக்கு நேராய் கொண்டு போகிறான் என்று அர்த்தம். இந்த பாபிலோன் அரசர்களுக்குள்ளே, பாபிலோனை ஆண்ட அரசர்களுக்குள்ளே நேபுகாத்நேச்சர் மிகவும் சிறந்தவர் என்று நாம் பார்க்கிறோம். அவர் பாபிலோன் ராஜ்யத்தை பெண்மடங்கு பெருக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நேபுகாத்நேச்சர் இனி உலகத்திற்கு சம்பவிக்கப் போகிறது என்ன என்ற நினைவோடு அவர் படுக்கச் சென்ற பொழுது மறை பொருட்களை வெளிப்படுத்துகிற கர்த்தர் தாமே அவருக்கு வருங்காலத்தை பற்றிய தரிசனத்தை தந்தார். அந்த தரிசனத்திற்கு தானியேல் மூலமாக விளக்கம் கொடுத்தார். ஆனால் நேபுகாத்நேச்சர் ராஜாவை சுற்றி பெருமை என்ற ஈக்கள் பறந்து வந்தன. தன் அரண்மனையிலே உப்பருகியிலே உலாவி பெருமையான வார்த்தைகளை பேசிய போது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நேபுகாத்நேச்சர் மேல் வந்தது. பைத்தியக்காரனானார். மனுஷனில் இருந்து தள்ளப்பட்டு மாடுகளைப் போல புல் மேய்ந்தார் என்று பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்பொழுதும் பெருமைக்கு இடம் கொடாதீர்கள். பணம் கர்த்தர் கொடுத்தது, பதவி கர்த்தர் கொடுத்தது, வேலை கர்த்தர் கொடுத்தது, ஊழியம் கர்த்தர் கொடுத்தது, இவையெல்லாம் நான் ஏற்படுத்தி கொண்டேன் என்று ஒருவன் சொல்லுவானே. ஆனால் வேதம் சொல்லுகிறது,
அழிவுக்கு முன்னானது அகந்தை, பெருமை, தற்பெருமை. தற்பெருமை ஒரு மனிதனை கீழே விழப்பண்ணும். எவ்விதத்திலும் பெருமைக்கு இடம் கொடாதிருங்கள். பெருமையினால் தானே பிரதான கேருப்பாயிருந்த லூசிபர் கீழே தள்ளப்பட்டான். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். பெருமையாய் பேசின பரிசேயனுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை. ஆனால் தன்னைத்தானே தாழ்த்தின ஆயக்காரனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இதனால் அவனு ஏரோது ராஜாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. குறித்த நாளிலே ஏரோது ராஜா வஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள் இது மனித சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 21, 22ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இதனால் அவனுக்குள் பெருமை வந்தது, மனமேட்டிமை வந்தது. அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாமல் கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுபுழுத்து இறந்தான். ஆகவே தேவ பிள்ளைகளே, படிப்பிலோ பணத்திலோ பேர் புகழிலோ அந்தஸ்திலோ பெருமை பாராட்டுங்கள். கிறிஸ்துவின் தாழ்மையை தரித்து கொள்ளுங்கள். தேவ கிருபையில் சார்ந்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கடைசியாக பொறாமை என்கிற ஒரு ஈ. இன்னும் ஒரு செத்த ஈ பொறாமை என்பதை நாம் பார்க்கிறோம். ஆமான் என்பவன் ஆகேஸ்வர ராஜாவின் நம்பிக்கைக்கு பாத்திரமான அமைச்சராயிருந்தான். ஆனால் அவனுக்குள் பொறாமையும் கோபமும் பழி வாங்க வேண்டுமென்ற எண்ணமும் அலைமோதி கொண்டே இருந்தது. அதை கட்டுப்படுத்த தவறிவிட்டான். யூதகுலத்தை சேர்ந்த மொர்தெகாய் மேலும் தேவஜனங்கள் மேலும் அவனுக்கு பொறாமை வந்தது. தன்னுடைய பொறாமையினால் முருகதேய்க்கு செய்வித்த தூக்கு மரத்தில் தானே தொங்கி மரித்தான். ஆகவே அருமையானவர்களே, நேரம் கடந்து போவதனாலே சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். பொறாமை என்பது ஒரு எலும்புருக்கி நோய். நீதிமொழிகள் 14:30 வாசிக்கிறோம். பொறாமை எலும்புருக்கி என்று நாம் பார்க்கிறோம். உக்கிரம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது. பொறாமையோ வென்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? அநேகர் பொறாமைப்பட்டு தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை உடைத்திருக்கிறார்கள். தேவை பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவரை வரவேற்று அவருடைய சாந்த குணத்தினால் நிரப்பப்படுங்கள். நான் சாந்தமும் தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிமள தைலம், கர்த்தருக்கென்று மனம் வீசுங்கள். ஆத்துமாக்களை கிறிஸ்துவண்டை கொண்டு வாருங்கள். கர்த்தர் சுகந்த வாசனையாய் மகிழ்ச்சியோடு அனுபவிக்கட்டும். ஆமேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, செத்த ஈ பரிமள தைலத்தை நார பண்ணும். நாம் எப்படி இருக்கிறோம்? நாற்றம் என்கிற நிலையில் இருக்கிறோமா, அல்லது நறுமணம் என்கிற நிலையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? ஒருவேளை நறுமணம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் இப்பொழுதே நாம் மனம் திரும்ப வேண்டும். அந்த பரிமள தைலம் வாசனையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெளிப்படுத்த வேண்டும். காவல்துறையிலே பணிபுரிகிற நாம் பிறருக்கு நற்கந்தமாய் நறுமணம் வீசுகிற நல்ல பரிமள தைலமாய் நம்மால் ஆசீர்வதிக்கப்படுகிற ஜனங்களாக மற்றவர்களை மாற்ற முடியும். கர்த்தர் அதற்கு உதவி செய்வார். நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்குள்ளே ஒப்புக் கொடுப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமுள்ளவரே, இம்மட்டுமாய் இந்த செத்த ஈ என்னென்ன செய்யும், எவை செத்த ஈக்கள் என்பதை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களோடு பேசினபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், நாங்கள் செத்த ஈயாக அல்ல ஆண்டவரே, பரிமள தைலமாக, நறுமணம் வீசுகிற பரிமள தைலமாக ஒவ்வொருவரையும் மாற்றும். ஆண்டவரே, நாங்கள் செல்லுகிற இடமெல்லாம் நறுமணம் கமழட்டும். நாங்கள் செல்லுகிற இடமெல்லாம் நாற்றங்கள் மறையட்டும். நாங்கள் செல்லுகிற இடமெல்லாம்
கர்த்தருடைய சித்தம் வெளிப்படட்டும். நாங்கள் செல்லுகிற இடமெல்லாம் தேவ கிருபை நிலைத்திருக்கட்டும். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் ஒருவர் மாத்திரம் பெருகவும் நாங்கள் சிறுகவும் எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய கரத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும்படி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கனம் மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மகிமுள்ள நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு சீக்கிரம் வருகிறார்.